பால் கொள்முதல் அளவை நிறுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் பால் விற்பனை அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெரும் பாலின் அளவை குறைக்கவும் கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து புதிய தமிழகம் கட்சியினர் முழக்கமிட்டனர். இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். ஆவி நிறுவனம் அந்த பாலை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் வீதிகளிலே பாலை கொட்டி போராடி வருகிறார்கள். எனவேதான் ஆவி நிறுவனம் பால் உற்பத்தியாளர்கள் வந்து பாலை கொள்முதலுக்கு ஏன் தயங்க வேண்டும்? குஜராத்தில் அமுல் என்ற நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில லட்சம் லிட்டர்கள் பால் உற்பத்தி ஆகின்ற பொழுது அதை கூட வாங்குவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? எனவே இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அதை திருத்திக் கொண்டு ஆவி நிறுவனம் உடனடியாக அனைத்து விவசாயிகளிடத்திலே இருந்தும் ஏழை எளிய மக்களிடத்திலே இருந்தும் இந்த பாலை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்ட முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது.